வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெற்றிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தாங்க. அதே மாதிரி வெற்றிக்கு 2 எனிமீஸும் உண்டு, அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான். துணிச்சலை நம்ம தோழனாக்கிக்கிட்டோம் அப்படின்னா தயக்கங்கிற எதிரியை நம்ம விரட்டி அடிச்சு தன்னம்பிக்கையை நம்மளால வளர்க்க முடியும். தயக்கத்தை விட்டொழிச்சாலே வெற்றி நம்ம கிட்ட விரைந்தோடி வரும். தயக்கத்தை தவிர்க்கவும் துணிச்சலை வளர்க்கவும் உதவும் சில அனுமானங்களை இந்த பதிவுல பார்ப்போம். தயக்கத்தை விரட்டும் முதல் அனுமானம் நேர்மறை எண்ணங்கள் தான். என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டி அடிக்கும், வெற்றியை தேடி தரும். என்னால முடியுமா அப்படிங்கிற தயக்கம் தோல்விங்கிற படுகொலியில உங்களை தள்ளிடும். தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் எழுத்தாளராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க எழுதி எழுதி நீங்கள் பழகப்படுத்தணும். பேச்சாளராக ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பேசி பேசி நீங்கள் பழகணும். வெற்றியை நோக்கி நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கணும். எதுக்காக தயங்குறீங்க, எதை கண்டு நடுங்குறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதை போக்க முயற்சி செய்யணும். அதுக்கான தயாரிப்போட அடுத்தடுத்த செயல்களை செய்யணும். மன அமைதியுடனும் ஒருமுகத்தன்மையுடனும் செயல்பட்டு தயக்கத்தை நாம வெற்றி அடையணும். சோர்வா இருக்கிறது, தயங்குறது, பின்வாங்கிறது, ஆர்வம் குறைவா இருக்கிறது, முடியுமான சந்தேகமா இருக்கிறது, முடிவெடுக்க முடியாம தயங்குறது, தன்னம்பிக்கையின்றி பேசுறது, செயல்படுவது எல்லாமே துணிவின்மையோட அடையாளங்கள் தான். இதை தருவதும் தயக்கம் தான். தயக்கத்தை விட்டொழிக்கும் போது துணிச்சல் தானாவே வருங்க. துணிச்சல் வந்தா தன்னம்பிக்கையும் கூடவே சேர்ந்து வந்துடும். இந்த துணிச்சலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, நெப்போலியன் ஒரு தடவை ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன் படை வீரர்களை ஆற்றை கடந்து அழைச்சிட்டு போனாராம். ஆற்றை கடந்ததுமே படகுகளை எரிக்க சொல்லிட்டாராம். வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி வந்தோம் அப்படின்னா நாடு திரும்ப முடியாது என்ற வீர மனப்பான்மையை வீரர்களோட மனசுல பதிய வைக்கத்தான் அப்படி செஞ்சிருக்காரு. இது உறுதியாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற மன உறுதியை வீரர்களுக்கு தந்துச்சான். இதே மாதிரிதான் அமெரிக்காவை கண்டறிந்த கொலம்பஸும் துணிவே துணையாக பயணிச்சதால தனது இலக்கான புதிய நாட்டையே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவர் தனது குழுவினருடன் 30 நாட்களுக்கான உணவுப் பொருட்களையும் மேற்கு திசையில ஒரு நிலப்பரப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிச்சாரு. 15 நாட்கள் பயணித்த அவர்கள் எந்த நிலப்பகுதியையும் அடைஞ்ச மாதிரி தெரியல. தன்னம்பிக்கை இழந்த மற்றவங்க எல்லாருமே நாடு திரும்பணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா உணவு மீதி இருக்கும் நாட்களுக்குள் நாட்டிற்கு செல்ல வேண்டும், இல்லைன்னா கடல்லேயே காலம் முடிஞ்சிரும் அப்படின்னு பயந்தாங்க. ஆனா கொலம்பஸ் குழுவினர்களை தேத்தினாரு. தனக்காக இன்னும் ஒரு நாள் பயணிக்கும்படியும் அப்படி ஏதேனும் நிலப்பரப்பு தென்படாவிட்டால் நீங்க என்ன கடல்லையே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கான உணவுடன் நீங்க ஊர் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா உணவு மீதி இருக்கும் நாட்களுக்குள் நாட்டிற்கு செல்லணும், இல்லைன்னா கடல்லையே காலம் முடிஞ்சிரும் அப்படின்னு பயந்தாங்க. ஆனா கொலம்பஸ் குழுவினர்களை தேத்துறாரு. தனக்காக இன்னும் ஒரு நாள் பயணிக்கும்படியும் அப்படி ஏதேனும் நிலப்பரப்பு தென்படாவிட்டால் நீங்க என்னை கடல்லையே விட்டுட்டு நாட்டுக்கு திரும்புங்க, உங்களுக்கான உணவுடன் ஊர் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தலைமையாளரான அவருடைய சொல்லிக்கு கட்டுப்பட்டு தான் அரை மனசோட அவங்க தொடர்ந்து பயணம் செஞ்சாங்க. ஆனா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. அது அவருடைய துணிவுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும். மற்றவங்க தயக்கத்திற்கு அவர் பலியாகி இருந்தா இன்னைக்கு வரலாற்றுல அவர் பேர் இடம் பெற்றிருக்குமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். இந்த கதைகள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்க, நீங்கள் உங்களை பூனையாக நினைத்து கொண்டால் பூனைதான், சிங்கமாக எண்ணிக்கொண்டால் சிங்கம் தான். அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டுள்ளதோ அந்த அளவில் உங்க வெற்றி உறுதியாக உள்ளது. நெப்போலியன், கொலம்பஸ் மட்டுமல்ல, தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாமே இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றில் இடம்பெற்றவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை கொண்டால் நீங்களும் வெற்றியினும் சிகரத்துல ஏறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.